சமீபத்தில் ஒரு ட்ரெய்லரு எவ்வளோ பேர்த்தை திருப்திப்படுத்துன்றத பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. அந்த ட்ரெய்லர் அந்த படத்தில் இருக்க முடியும். படம் தானே ட்ரெய்லர். எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு அந்த ட்ரெய்லரு. பொதுவாக ஒரு ட்ரெய்லரை நம்ம கட் பண்ணிடலான்னு, ஒரு கோவத்தை கட் பண்ணிடலாம், ஒரு சிரிக்கிற கட் பண்ணலாம், ஒரு காமெடி பஞ்சை கட் பண்ணிடலாம், ஒரு டக்குன்னு ஒரு ஆக்ஷன். இப்போ 10 இடத்துல ஒரு 2.5 மணி படத்தை ஒரு 4-10 இடத்த எடுத்து வச்சு நம்ம காட்டிடலாம், ஓகே. ஆனால் இது எல்லாமே அந்த படத்துக்குள்ளே போய் முழுசாக ஒரு படம் பார்க்குறப்ப இதுக்கு கனெக்ட் ஆகாமலாம் போகும். சில விஷயங்கள் இருக்குது. ட்ரெய்லர் தானே, படம் எப்படின்னு தெரியாதுன்னு ஒன்று இருக்கும் எப்பயுமே. ஆனால் இது ட்ரெய்லரு படம் தான் ட்ரெய்லர். அப்போ இந்த ட்ரெய்லருக்கு வரப்பு கிடச்சோன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதுதான் படத்துக்குள்ளே இருக்குது. அப்போ படத்துக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். படம் ஆடியன்ஸு சக்ஸஸ் ஆயிடுச்சு. படத்தை முன்னாடியே போட்டு காட்டின மாதிரி படத்தை போட்டு காட்டி படத்துக்கான ரிசல்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருச்சு, நம்பிக்கை கொடுத்துருச்சு. அப்போ கண்டிப்பாக படம் பிடிக்கும் அப்படின்ட்டு. முழுக்கமாக உறவு சார்ந்தானே இருக்கு. ஒரு உறவு சார்ந்து நம்ம எவ்வளோ படங்கள் வந்திருக்குங்க. ஆமாம். அது அந்த வரிசையில் இன்னும் கூடுதலாக சில பார்க்காத உறவுகளுக்குள்ளே இருக்குங்க. இந்த உறவுகள் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் படமாக பார்த்துருக்க மாட்டாங்கங்க. இது பார்க்கவே எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிருங்க. இன்னும் கூடுதலாக இந்த படத்தில் நடக்கிற மாதிரி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில குடும்பத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அப்போ இந்த படத்தை யாவப்படுத்துவான்னு நினைக்கிறேன் எல்லாருமே.